வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 2 எக்ஸாம் நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா முடியாதா, அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். குரூப் 2 எக்ஸாம் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் பயப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, 3 எக்ஸாம் பாஸ் பண்ணணும், அப்போ தான் வேலை கிடைக்கும். அதே மாதிரி ஒரு வருஷம் படிக்கணும், அப்போ தான் வேலை கிடைக்கும். இன்னொன்று, நம்ம குரூப் 4லேயே ஒரு 140 130 தான் அடிச்சிருக்கோம். குரூப் 2 இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். குரூப் 2 நம்ம எழுதவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். இன்னொன்று, நமக்கு ஏஜ் பார் ஆகிட்டு போகுது, கல்யாணம்லாம் பண்ணியாச்சு, இனிமேல் இன்னும் ஒரு வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி படித்து நம்ம வேலைக்கு போகிறது ரொம்ப கஷ்டம், இது என்னுடைய கடைசி சான்ஸு, இதை மிஸ் பண்ணால் போச்சு அப்படின்னு சொல்லி படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எப்படி படிக்கிறது அப்படின்னு தெரியாமலும் கூட இருக்க சில ஃப்ரெண்ட்ஸ் பயமுறுத்தி விடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ல, அதில் போய் பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்தி விடுவாங்க. ஸோ அதனால் மட்டும்தான் நிறைய பேர் ஃபெயில் ஆகுறோம், குரூப் 2 அப்ளை கூட பண்ணாமல் விட்டுறோம். ஸோ உண்மையான நிலவரம் என்ன, நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 140 மார்க்கு நிறைய பேர் அடிச்சிருக்கதா சொன்னாங்க. உண்மையாக சொல்லுங்கள், அது நீங்கள் ஒரு வருஷம் எஃபர்ட் போட்டு படித்து வரிக்கு வரி படித்து எழுதின மார்க்கா? கிடையாது. கடைசி நேரத்தில் படிச்சிருப்போம். அப்படி இல்லை அப்படின்னா ஏனோ தானோ, அதாவது A to Z படிச்சிருக்க மாட்டோம். இவ்வளோ தான் கேட்பாங்க, இவ்வளோ தான் கேட்பாங்க, இவ்வளோ தான் கேட்பாங்கன்னு சொல்லி நம்மளாவே ஒரு ஆன்சர் ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சிருப்போம். ஸோ அந்த காரணத்துக்காக மட்டும்தான் 140 150 அப்படின்னு வாங்கியிருப்போம். நிறைய பேருக்கு கொஸ்டின் ஈஸியாக இருந்தால் தான் சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க முதல்ல இருந்தே ஒரு 6 மாதம் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிருந்தாங்க. ஸோ நம்ம அந்த கொஸ்டின் பார்க்கும்போதே, கொஸ்டின் நம்ம குறிக்கும் போதே நமக்கு தோணியிருக்கும், சார் இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தோம்னா பாஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. உங்களுக்கு தோணி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தா பாஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் முழுமையாக படிக்கலை அப்படின்னு தான் அர்த்தம். 180% பேருக்கு இது தோணியிருக்கும். சுத்தமாகவே படிக்காதவங்களுக்கு கொஸ்டின் ரொம்ப டஃப்பாக தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் அறகுறையாவோ இல்லை கொஞ்சம் அதை விட அதிகமாகவோ படித்தவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்துருக்கலாமோ, பாஸ் பண்ணியிருந்துருக்கலாமே அப்படின்னு தோணி இருந்துச்சு அப்படின்னா அதுவே நீங்கள் குரூப் 2 அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அப்போ நான் இது வரைக்கும் படிக்கவே ஆரம்பிக்கலை, நான் எலிஜிபிளா அப்படின்னா, நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்கள், அதுவே எலிஜிபிள் தான். தயவு செஞ்சு இந்த கூட இருப்பாங்க தெரியுமா, குரூப் 2 ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் எப்படி தான் பாஸ் பண்ணுவாங்கன்னே தெரியாது, 3 எக்ஸாம் எழுதலாம் ரொம்ப கஷ்டம், போகாதா அப்படிம்பாங்க. அவங்களெல்லாம் புடனில் அடித்து பற்றி விட்டுட்டு உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. உண்மையிலே குரூப் 2 ரொம்ப ரொம்ப ஈஸி. குரூப் 4 விட ஈஸி. என்னையா சொல்கிற, சும்மா ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறியா அப்படின்னா கேட்டால் கிடையாது. குரூப் 2 உண்மையிலே ஈஸிங்க. அதாவது குரூப் 4 அப்படிங்கிறது 1 மார்க் கொஸ்டின் தான். 200 கொஸ்டின் இருக்குன்னா 200மே 1 மார்க் கொஸ்டின் தான். ஸோ அதே சிலபஸ் தான் இங்கே குரூப் 2லே வரப்போகுது. ப்ரிலிம்ஸ் மட்டும் 1 மார்க் கொஸ்டின். மெயின் எக்ஸாம் தான் சார் எனக்கு பயம், ப்ரிலிம்ஸ் கூட நான் கிளியர் பண்ணிடுவேன், மெயின் எக்ஸாம் தான் பயம். என்ன பயம்? 10வது படிக்கிற பையன் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, சோசியல்னு சொல்லி அத்தனை பாடத்தையும் படிக்கிறான். இதே இது +1 +2 படித்த பையன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, காமர்ஸு, எக்கனாமிக்ஸு, ஹிஸ்ட்ரின்னு சொல்லி எல்லா பாடமும் படிக்கிறாங்க. 17 வயசு பையன் அவ்வளோ பாடம் படிக்கிறான். நம்ம எல்லாருமே 21 வயசுக்கு மேலே இருக்கோம். ஸோ நம்மளால் படிக்க முடியாதா என்ன? ஏற்கனவே நம்ம 10ஆவதுல ஒரு 200 மார்க்கோ 250 மார்க்கோ 450 மார்க்கோ 480 மார்க்கோ வாங்கிட்டு தானே வந்திருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம 80%, 60% இல்லை 90% நம்ம முடிச்சிட்டோம் 10வது சப்ஜெக்ட் வரைக்கும். 12லேயும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 500லேருந்து 600 மார்க்காவது மினிமம் வாங்கி பாஸ் பண்ணியிருந்திருப்போம். ஏன்னா அப்போ தான் எலிஜிபிள் இதுக்கு. 1000 மார்க் 1100 மார்க் வாங்கினாலும் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு 70% முடிச்சிட்டோம். இன்னும் நம்ம படிக்க வேண்டியது வெறும் 30% தான். அந்த 70% லைட்டாக ஞாபகப்படுத்தினாலே வந்துடும். ஸோ பயப்படாமல் அப்ளை பண்ணுங்கள். பயப்படவே பயப்படாதீங்க. குரூப் 2ங்கிறது பெரிய மலையெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஈஸி. மெயின்ஸ் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதோடைய கட் ஆஃப் மார்க்கே பார்த்தீங்கன்னா ஒரு 160 மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணி உள்ளே போயிடலாம். ப்ரிலிம்ஸ் தாங்க கஷ்டம். 1 மார்க்கு நீங்கள் கரெக்டாக குறிக்கலை, ABCD மாற்றி குறிச்சிட்டிங்க அப்படின்னா 1 மார்க் போச்சு. ஆனால் மெயின்ஸ் எக்ஸாம் உண்மையிலே ஈஸி. ஒரு 10 மார்க் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு வைங்களேன். சப்போஸ் இப்போ கெப்லர் விதிகளை பற்றி கூறுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 10 மார்க் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு 4-5 பாயிண்ட் தெரிஞ்சுன்னா அந்த பாயிண்ட்டை வச்சே நீங்கள் எழுதிடலாம், உங்களுக்கு மார்க் வந்துடும்.
குறைஞ்சது மினிமம் லெவல் மார்க்காவது போட்டுருவாங்க. அந்த 300 மார்க்கு ஒரு 160 170 மார்க் எடுக்க மாட்டோமா நம்ம. ஆனால் ப்ரிலிம்ஸ் அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து 170 கேள்வி அடிக்கணும், 180 கேள்வி அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதோட ஓடிக்கிட்டு இருப்போம். ஆனால் மெயின்ஸ் எக்ஸாம் வெறும் 160 மார்க் எடுத்தால் பாஸு. சரி, அது பாஸ் பண்ணிடலாம். நீங்கள் சொல்கிறத பார்த்தா பாஸ் பண்ணிடலாம்னு தோணுது. இன்டர்வியூன்னு ஒன்று இருக்கே சாமி, நீங்கள் உள்ளே போய் உக்காந்தாலே போதும் 18 மார்க் போட்டுருவாங்க. அட்டன் பண்ணி வைங்க. சும்மா நம்ம +1 +2 வந்து நம்ம ப்ராக்டிக்கல்லாம் எழுதுவோம் தெரியுமா, அட்டன் பண்ணால் நாங்கள் 30 மார்க் போட்டுருவோம் 40 மார்க் போட்டுருவோம்னு சொல்கிறாங்க தெரியுமா. அதே மாதிரியே நீங்கள் உள்ளே போய் சும்மா உட்காந்துருந்தாலே 18 மார்க் வந்துடும். அதுக்கப்புறம் 21, 24, 27, 30ங்கிறது நீங்கள் அதில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்தான் இருக்குது. மேக்ஸிமம் 30 மார்க் மேலே போட மாட்டாங்க. நீங்கள் டாப் பெர்ஃபார்மராக இருந்தாலுமே 27 மார்க் 30 மார்க் மேலே தாண்ட மாட்டீங்க. சரிங்களா. ஸோ நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமில் இப்போ 160 ஒருத்தர் வாங்கியிருக்காரு, நம்ம இன்டர்வியூவில் அட்டன் பண்ணியிருக்கோம், வெறும் 18 மார்க் தான் போட்டிருக்காங்க. ஆனால் மெயின்ஸ் எக்ஸாமில் நம்ம 170 மார்க் வாங்கியிருக்கோம் நீங்களேன், அவரை விட நம்ம தான் அதிக போஸ்டிங் போவோம், அதாவது பெரிய போஸ்டிங் போவோம். ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது மட்டும்தான், அந்த மெயின் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸாமில் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, 160 170 180 அதை வச்சு தான் உங்களுடைய போஸ்டிங் வந்து மாறும். இன்டர்வியூங்கிறது சும்மா பேருக்கு உங்களை எடுக்க போகிறோம். 1:2 ரேஷியோ, 2 பேரில் ஒரு ஆள் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அப்போ இந்த மார்க்கை வச்சு நம்ம கண்டிப்பாக வேலை வாங்கியே தான் ஆகும். ஸோ பயப்படாமல் அப்ளை பண்ணுங்கள். மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்து தயவு செஞ்சு பயப்படாதீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம திருப்பி சொல்கிறேன், ஆல்ரெடி 70% முடிச்சிட்டோம். ஏன்னா இப்போ இருக்க 10வது படிக்கிற பையனே வந்து அத்தனை பாடமும் படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஈஸியாக படிச்சுருவோம். ஸோ பயப்படாமல் வாங்க. குரூப் 4லேயே நான் கம்மியாக தானே சார் மார்க் எடுத்திருக்கேன், 140 மார்க் தான் எடுத்திருக்கேன். அதான் சார், குரூப் 4ல் நீங்கள் 140 தான் எடுத்திருக்கீங்க. அதே சிலபஸ் தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம், திருப்பி படிக்க போகிறோம், அவ்வளவுதான். ஸோ 140 மார்க் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னொரு 20 மார்க் சேர்த்தோ 30 மார்க் சேர்த்தோ தான் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு மட்டும்தான் படிக்க போகிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ குரூப் 2 ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த நெகட்டிவ் தாட்ஸ் யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா புடனில் அடித்து தயவு செஞ்சு பற்றி விட்ருங்க. இன்னொரு 3 மாதம் உட்காந்து நம்ம படித்தா போதும், குரூப் 2 ப்ரிலிம்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். கிளியர் பண்ணிட்டு அடுத்த ஒரு 3 மாதமோ 4 மாதமோ மெயின்ஸ் எக்ஸாமுக்கு கொஞ்சம் எலாபரேட்டாக படித்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக மெயின்ஸ் கிளியர் ஆகிரும். ஒரு தலைமுறை மாற்றம் அப்படிங்கிறது நம்ம ஏதாவது ஒரு ஜாபில் போய் உட்கார்றது கிடையாது. நமக்குன்னு ஒரு பேர் போட்டு நம்ம முன்னாடி இவர் இந்த துறையோட அதிகாரின்னு சொல்லி ஒரு ஜாப் போட்டு உட்கார வைக்கிறாங்க பாருங்க. ஒரு சேர் போட்டு சாரை போய் இப்போ இங்கே பாருங்கன்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க தெரியுமா, ஒரு அதிகாரி போஸ்ட்டு கொடுத்து. அந்த தலைமுறை மாற்றம் குரூப் 2 குரூப் 1லேருந்து தான் மாறும். ஸோ அதுக்காக ஒரு வருஷம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. இது ரொம்ப லாங் ப்ராசஸாக இருக்கே சார், ஏதாவது ஒரு 3 மாதத்தில் ஏதாவது போஸ்டிங் கிடைக்குமா அப்படின்லாம் கேட்குறீங்க அப்படின்னா கிடைக்கும், ஏதாவது ஒரு போஸ்டிங் கிடைக்கும். ஆனால் உங்கள் தலைமுறையே மாத்திர போஸ்டிங் வேணும் அப்படின்னா அதுக்காக ஒரு வருஷம் ஸ்பெண்ட் பண்ணுற தப்பே கிடையாது. ஸோ கண்டிப்பாக நம்பிக்கையோடு படிங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். அடுத்த வருஷம் இந்நேரம் நம்ம ஒரு அதிகாரியாகவே உட்காந்துடலாம். எதுக்கு இவ்வளோ நேரம் பேசுகிறேன், இந்த அகாடமியில் சேர்றதுக்கா? தயவு செஞ்சு அப்படி நினச்சிக்காதீங்க. நீங்கள் வீட்டில் இருந்து கூட படிங்க, தப்பே கிடையாது. ஆனால் படிங்க, குரூப் 2க்கு கண்டிப்பாக படிங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஒரு அகாடமியில் போய் படிக்கணும், அல்லது இன்னும் கொஞ்சம் ஏதாவது மோட்டிவேஷனாவோ இல்லை இன்னும் கொஞ்சம் ஏதாவது சில டவுட்ஸ்லாம் இருக்குது அதை கிளாரிஃபை பண்ணிக்கணும், கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும், இன்னொன்று புதுசாக படிக்கணும், அதாவது புதிய கல்வி முறையில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக திண்டுக்கலுக்கு வாங்க. ஜாப் மேக்கர்ஸ் அகாடமி பூட்டு மாநகர் திண்டுக்கல்லில் மார்ச் 1 முதல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க கொடுக்குற ஓப்பன் சேலஞ்ச் என்ன அப்படின்னா, பாஸ் பண்ணலைன்னா பணம் வாபஸ். சார் பாஸ் அப்படிங்கிறது அந்த 90 மார்க் எலிஜிபிள் மார்க்குன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மார்க்கா சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அந்த மார்க் கிடையாதுங்க. பாஸ் பண்ணலை அப்படின்னா வேலை வாங்குறது தான் பாஸ் பண்ணலை. ஸோ நீங்கள் வேலை வாங்கலை அப்படின்னா பணம் வாபஸ். அது எப்படி பணம் வாபஸ் தருவீங்க சார்? எங்களுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, அது சொல்கிறோம். உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பாக வாங்க. கிளாஸுக்கு 20 பேர் மட்டும்தான். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னென்னா, ரெகுலராக வரணும், ரெகுலராக படிக்கணும், வித்தியாசமான கல்வி முறை. ஸோ அதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வரலாம். பூட்டு மாநகர் திண்டுக்கல் வரலாம். ஃபுல்லி ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்புகள் தான். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக இங்கே இருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். மார்ச் 1-2 தேதிகளில் நீங்கள் நேரடியாக வந்து உங்களுடைய அட்மிஷன், அதாவது உங்களுடைய சீட்டை புக் பண்ணிக்கோங்க. ஜாப் மேக்கர்ஸ் அகாடமி
நம்பர் 3 ஸ்கீம் ரோடு, பஸ் ஸ்டாண்ட் பின்புறம், நியர் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ், திண்டுக்கல். இந்த அட்ரஸ்க்கு கண்டிப்பாக வந்து உங்களுடைய சீட்டை புக் பண்ணிக்கோங்க. வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாகராஜன். டாடா.